பார்க்க போறது என்னன்னா நேரடியாக மோதிய அஜித் அண்ட் சூர்யா படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 20 முறை அஜித் அண்ட் சூர்யா படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக அஜித் அண்ட் சூர்யா படங்கள் எப்போ ஒண்ணா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 ஏப்ரல் மாசத்துல. இதுல அஜித்துக்கு வாலி படமும் சூர்யாக்கு பெரியனா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் முதன் முறையாக இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த வாலி படம் ஏப்ரல் 30ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல இந்த படம் 270 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அஜித்தோட கரியர்ல மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சூர்யா விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பெரியனா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. பரணி இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அப்படிங்கிற பாட்டு அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. ஆனா இருந்தாலும் இந்த படம் வாலி அளவுக்கு வெற்றி அடையல. அதனால இந்த முதல்ல அஜித்தோட வாலி படம் வெற்றி அடையுது. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் அதே 1999 வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல நடக்குது. இதுல அஜித்க்கு அமர்கலம் நீ வருவாயன அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா ஜோதிகா ஆகியோர் நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார் ஆகஸ்ட் 6ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஒரு வாரத்திலேயே அஜித் சாலினி ஆகியோர் நடிச்ச அமர்கலம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஜித்தை ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா மாத்தினது இந்த படம் தான். அதே சமயம் அஜித்தோட நீ வருவாயன படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இங்க 3 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தை விட அஜித்தோட அமர்கலம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2001 பொங்கலுக்கு நடக்குது. இதுல அஜித்க்கு தீனா படமும் சூர்யாக்கு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித் லைலா ஆகியோர் நடிச்ச தீனா படம் ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஜித்க்கு தல அஜித் அப்படிங்கிற பேரு இந்த படத்துல இருந்து தான் உருவாச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் சூர்யா விஜய் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2002 வருஷம் ஜூலை மாசம் நடக்குது. இங்க அஜித்க்கு ராஜா படமும் சூர்யாக்கு ஸ்ரீ அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் ஜோதிகா ஆகியோர் நடிச்ச ராஜா ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அதே ஜூலை மாசம் 20ஆம் தேதியில சூர்யாவோட ஸ்ரீ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சரியா ஓடல, சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் அஜித் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2002 வருஷம் நவம்பர்ல நடக்குது. இங்க அஜித்க்கு வில்லன் படமும் சூர்யாக்கு மௌனம் பேசியதே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த வில்லன் படம் நவம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஜித்தோட நடிப்பும் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். அடுத்த மாசமே சூர்யா த்ரிஷா ஆகியோர் நடிச்ச மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் வில்லன் பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல அஜித் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2003 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல அஜித்க்கு ஆஞ்சநேயா படமும் சூர்யாக்கு பிதாமகன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் மீனா ஜாஸ்மின் ஆகியோர் நடிச்ச ஆஞ்சநேயா படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா அதே சமயம் சூர்யா விக்ரம் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பிதாமகன் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். சோ அதனால இந்த மோதல்ல சூர்யாவோட பிதாமகன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2004 மே மாசம் நடக்குது. இதுல அஜித்க்கு ஜனா படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாக்கு பேரழகன் ஆயுத எழுத்து அப்படின்னு 2 படங்கள் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச ஜனா படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 6வது நாளே சூர்யா ஜோதிகா ஆகியோர் இரட்டை வேடத்தில் நடிச்ச பேரழகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யா ஜோதிகா 2 பேருமே இந்த படத்துல வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. அதனால நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சது. அதே மே மாசத்திலேயே சூர்யாவோட ஆயுத எழுத்து படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த மோதல்ல சூர்யா தான் வின் பண்றாரு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 வருஷம் பிப்ரவரி மாசம் நடக்குது. இதுல அஜித்க்கு ஜி படமும் சூர்யாக்கு மாயாவி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித் த்ரிஷா ஆகியோர் நடிச்ச ஜி படம் பிப்ரவரி 11ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே சூர்யா ஜோதிகா ஆகியோர் நடிச்ச மாயாவி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த முறை 2 படங்களுமே சரியா ஓடல. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 வருஷம் டிசம்பர் மாசம் நடக்குது. இதுல அஜித்க்கு பரமசிவன் படமும் சூர்யாக்கு 6 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா த்ரிஷா ஆகியோர் நடிச்ச 6 படம் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே அஜித் லைலா ஆகியோர் நடிச்ச பரமசிவன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ அதனால இந்த மோதல்ல சூர்யாவோட 6 படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2006 வருஷம் செப்டம்பர் மாசம் நடக்குது. இங்க அஜித்க்கு வரலாறு படமும் சூர்யாக்கு சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யா ஜோதிகா ஆகியோர் நடிச்ச சில்லுன்னு ஒரு காதல் செப்டம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே அஜித் 3 வேடங்கள்ல நடிச்ச வரலாறு படம் ரிலீஸ் ஆச்சு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படம் 215 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம அஜித்தோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2007 வருஷம் நவம்பர் மாசம் நடக்குது. இதுல அஜித்க்கு பில்லா படமும் சூர்யாக்கு வேல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா அசின் ஆகியோர் நடிச்ச வேல் நவம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே அஜித் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச பில்லா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அஜித்தோட கரியர்லயே மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ சூர்யாவோட வேல் படத்தை விட அஜித்தோட பில்லா படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல அஜித் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல்
2008 வருஷம் அக்டோபர் மாசம் நடக்குது. இதுல சூர்யாக்கு வாரணமாயிரம் அப்படிங்கிற படமும் அஜித்க்கு ஏகன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச ஏகன் படம் அக்டோபர் 27 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே சூர்யா சமீரா ரெட்டி ஆகியோர் நடிச்ச வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஹாரி ஜெயராஜ் இந்த படத்துல எல்லா பாட்டுமே அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. சூர்யாவோட கரியர்லயே மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ அதனால இந்த முதல்ல சூர்யாவோட வாரணமாயிரம் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2011 வருஷம் நடக்குது. இதுல அஜித்க்கு மங்காத்தா படமும் சூர்யாக்கு ஏழாம் அறிவு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட மங்காத்தா படம் ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆச்சு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஜித்தோட கரியர்லயே மிக முக்கியமான படமாவும் இருக்கு. அடுத்த அக்டோபர் மாசமே சூர்யாவோட ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டே 100 கோடிக்கு பக்கமா இருக்கிறதுனால இந்த படம் சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ அதனால இந்த முதல்ல அஜித்தோட மங்காத்தா படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா 2012 அக்டோபர் மாசத்துல அஜித் அண்ட் சூர்யா படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல சூர்யாக்கு மாற்றான் அப்படிங்கிற படமும் அஜித்க்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்த இங்கிலீஷ் அக்டோபர் 5 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா இது ஒரு ஹிந்தி படம், தமிழ்லயும் இந்த படத்தை டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 7வது நாளே சூர்யா காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்ச மாற்றான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவு பெருசா வெற்றி அடையல, அவரேஜான ஹிட் ஆச்சு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2015 வருஷம் நவம்பர்ல நடக்குது. இதுல அஜித்க்கு வேதாளம் படமும் சூர்யாக்கு பசங்க 2 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட வேதாளம் படம் நவம்பர் 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுலயும் இந்த படத்துல வர ஆளுமா டோலுமா சாங் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே சூர்யா அமலாபால் ஆகியோர் நடிச்ச பசங்க 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் வேதாளம் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல, அதனால இந்த முதல்ல அஜித் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2019 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல அஜித்க்கு நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு காப்பான் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட நேர்கொண்ட பார்வை ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த செப்டம்பர் மாசமே சூர்யாவோட காப்பான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் நேர்கொண்ட பார்வை அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல, அதனால இந்த முதல்ல அஜித் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அஜித் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2022 நடக்குது. இதுல அஜித்க்கு வலிமை படமும் சூர்யாக்கு எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட வலிமை படம் பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இருந்தாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இது ஒரு வெற்றி படம் தான். அடுத்த 2 வாரத்திலேயே சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. ஆனா வசூல் ரீதியா பார்க்கும்போது இதுவும் ஒரு வெற்றி படம் தான். சோ இந்த முறை 2 படங்களுமே வசூல் ரீதியா வெற்றி படங்களா இருக்கு. அடுத்ததா கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்கலாம். 1997 அஜித் அண்ட் சூர்யா படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல சூர்யாக்கு நேருக்கு நேர் அப்படிங்கிற படமும் அஜித்க்கு பகைவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித்தோட பகைவன் படம் ஆகஸ்ட் 19 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா ஓடிச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே சூர்யா விஜய் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நேருக்கு நேர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ அதனால இந்த முறை சூர்யாவோட நேருக்கு நேர் படம் தான் வெற்றி அடையுது. 1998 பாத்தீங்கன்னா அஜித்க்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு சந்திப்போமா அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவோட சந்திப்போமா அப்படிங்கிற படம் ஜூலை 8 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த மாசமே அஜித் கார்த்திக் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 250 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த முறை அஜித்தோட உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் தான் வெற்றி அடையுது. 1997 டிசம்பர்ல அஜித்தோட ரெட்டஜட வயசு படமும் சூர்யாவோட காதலை நிம்மதி அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட ரெட்டஜட வயசு படம் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு.